உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். லைஃப்ல யதார்த்தமான விஷயங்கள் பல நடக்கும். எப்போ, யாருக்கு, என்ன, எப்படி நடக்குதுன்றது நம்மளால யூகிச்சே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு பாருங்களேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெங்கட் பிரபுவும் கன்னியாகுமரி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்தும் ஒரு திருமண நிகழ்ச்சியில ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை 28 திரைப்படத்தின் மூலமா வெங்கட் பிரபு முதன் முதலா டைரக்டரா அறிமுகமானாரு. அதே படத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் வசந்தும் ஃபர்ஸ்ட் டைமா ஆக்டரா அறிமுகமானாரு. கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சு. ஸோ அறிமுகமானவங்க இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா, அ விஜய், அஜித் இவங்களெல்லாம் வச்சு டைரக்ட் பண்ற அளவுக்கு பெரிய டைரக்டரா வந்துட்டாரு. விஜய் வசந்தும் எம்பியா கன்னியாகுமரியில இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 முறை எம்பியா அந்த இடத்துல வந்து பதவியேற்று இருக்கிறாரு. அடிப்படையில இவங்களுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு பாருங்க. இப்ப இவங்களுக்குரிய இடம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ எப்ப யாருக்கு என்ன லைஃப்ல நடக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அந்த ஃபங்ஷன்ல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பல விஷயங்கள, பல நினைவுகள அந்த இடத்துல இவங்க பழைசெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்துல அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்க எங்களோட க்ரானிக்கல் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.